திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடொருவன் ஒருவடி வேலும் கடம்பும் தடம்புய மாறிரண்டும் மறுபடி பானபதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. நாமேல் நடவீர் நடவீரினியே. சக்கரவர்த்தி நவராச யோகியனும் மிக்க திருமூலனொருள் மேவுநாள் என்னால். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலனுடைய அற்புத பெருங்கருணையிலாலும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் நாம் பெருமான் மீது கொண்ட இடையராத அன்பினாலும் சிவநெறி சன்மார்க்கம் என்ற தொகுப்பிலே சிவபூசை பற்றி ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. முந்தைய தொகுப்பிலேயே நாம் சிவபூசையினுடைய அறிவியல் விளக்கம் பற்றி ஒரு சில செய்திகளை சிந்தித்திருந்தோம். அதாவது அறிவியல் பூர்வமாக சிவலிங்க திருமையினுடைய விளக்கமாகப்பட்டது நம்மை பரவெளியுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு லைட்னிங் பிரிட்ஜ், அதாவது ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை நாம சிந்தித்திருந்தோம். இது ஒரு முதல் நிலை. இது முதல் நிலை அல்ல, அதுதான் கடைநிலை. இருந்தாலும் முதல் செய்தியாக நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா எல்லோரும் நாம் நினைப்பது போல சிவபூசை என்பது ஒரு சாதாரண நிலைப்பாடு அல்ல. இப்ப இது பார்த்தீங்கன்னா சிவபூசைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது பூசை, பூவினால் செய்யப்படுவது பூசை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சொல்றோம். அதற்கு விளக்கமாக புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு நான் சொல்றோம். அற்புதமான திருமந்திரத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி அது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு வழிபடா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எண்ணிறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. எண்ணிலி பாவிகள் எம்மிறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. என்ன கருத்து பாருங்க, நன்னறியாமல் நழுவுகின்றாரே. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு வழிபடா நிற்கும். இந்த பூவும் நீரும் என்பது புறத்திலிருந்து பெறக்கூடிய பூ நீரா? இது முதல்ல நாம துவங்கும் பொழுது எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா புறநிலைப்பாடுல இருந்து தான் கொண்டு வருவோம். அதற்குண்டான ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க இருக்கோம் இன்னைக்கு. இது முதல் நிலை தான் வெளியிருந்து நீர் கொண்டு வந்தோம், வெளியிருந்து பூ கொண்டு வந்தோம், பெருமானுக்கு திருமஞ்சனம் மாட்டி அலங்கரிப்பது. ஆனால் உண்மை நிலைப்பாடு என்பது உள்ளேயே இருக்கக்கூடிய நீர். நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே அப்படின்ட்டு திருவாசகத்துல சொல்றோம். அது என்னது? நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றது. நீராய் உருக்குதல் என்பது எது? அற்புதமான விளக்கம் பொருந்திய பகுதி. நீர் என்பது, அந்த நீர் என்பது வேறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றிலே நம்ம பார்த்தோம். ஆற்றில் போட்டு குளத்தில் எடுத்தல் என்ற நிலைப்பாடு. இதெல்லாம் புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை வைத்து நமக்கு கொடுக்கக்கூடிய நுட்ப செய்திகள்.
இந்த தத்துவத்தில் எக்ஸ்ட்ராபொலேஷன் வாங்க. எக்ஸ்ட்ராபொலேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டு இன்ஃபர் அன்னோன் திங் பை தி நோன் திங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, தெரியாத பார்க்க முடியாத விடயத்தை பார்க்க முடிகின்ற விடயத்தை வைத்து புரிந்து கொள்ளுதல். இந்த பூ என்பது என்ன? நான் இதுதான் முன்னியே சொன்னேன். புண்ணியம் செய்தால் நமக்கு சிவபூசைக்கு பூ நீரம் கிடைக்கும்ன்றது ஒரு முதல் நிலை செய்தி. எந்த புண்ணியம்? பூர்வ சென்மத்தில் நாம் செய்த தவத்தின் வாயிலாக சிவபூசை ஆற்றோம். ஆனால் இன்னொரு புண்ணியம் இருக்கு, புல் நியமம் இருக்கு. அந்த புல் நியமத்தோருக்கு உள்ளேயே பூ கிடைக்கும். 4, 6, 10, 12, 16, 2 ஆதார மலர்கள். அந்த மலர்களை கொண்டுதான் நாம ஏறணும் மேல. அந்த மலர்களை கொண்டு மேல ஏற சொல்ல அந்த மலர்களை கனெக்ட் பண்ணுது பாருங்க, அந்த சர்க்கியூட்டுக்கு பேரு தான் நீர். அற்புதமான செய்தி. அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். இந்த ஆன்மாவாகப்பட்டது மூலாதாரத்தில் இருந்து புருவ மத்திக்கு வருதுன்னு சொல்றோம். ஆதாரம் கடத்தல். அது எத்தகைய அனுபவமாக இருக்கும்? அவ்வளவு ஒலி அனுபவம் தான். ஏன்னா ஒலி தான் எல்லாத்திற்குமே அடிப்படை. சிவ அனுபவம் என்பதே நமக்கு உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிலைப்பாடு. அது வெளியே யாராலையும் சொல்ல முடியாது. அதனால்தான் 95 வரையில சொன்னவர் கடைநிலையில சொன்னது சொல்லற்கு அரியானை தான். எத்தனையோ திருமுறை பாடல்கள் எழுத்து கடைசியில என்னால் அதை விவரிக்க முடியலன்னு தான் சொல்றாங்க. இதை நம்ம முன்னமே கூட சொல்லியிருந்தோம். செப்பற்கு அரிய சிவம் கண்டுன்ட்டு. செப்பற்கு அரியது சிவ அனுபவம் என்பது சொல்ல முடியாது. அத்தகைய மேன்மையான அனுபவத்திற்கு பூவோ நீருன்ட்டு புறத்துல சொன்னோம். அத்தகைய புறத்திலே வைத்தே செய்யாமல் அதை சரியான முறையிலே அகத்திலே வைத்து செய்வதற்குண்டான படிநிலை முயற்சியாதான் புறத்தை நாம சிவலிங்கத்தை நிர்மாணித்து செய்ய வேண்டும். வெளியே வச்சு செய்யக்கூடிய சிவபூசையினுடைய நிலைப்பாடு. அதற்கு முக்கியமா நம்முடைய அறிவில் தெளிவு ஏற்பட வேண்டும் அப்படின்றத பத்தி நாம முந்தைய வகுப்புல சிந்தித்திருந்தோம். இப்ப இன்றைய வகுப்பினுடைய சிந்தனை முதற்கண் இந்த சிவலிங்க திருமேனி எவ்வாறு நமக்கு வரப்பெற்றது. இதுதான் ரொம்ப அடிப்படையான செய்தி. இதற்கு எவ்வளவோ ஒரு நமக்கு கதையெல்லாம் கேள்விப்படுவோம். சிவலிங்க திருமேனியுடைய விளக்கம்னு ஒவ்வொருத்தர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோம். சற்றும் அறிவுக்கு பொருந்தாத ஒரு சில விளக்கத்தை கூட பெரியவங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க சிவலிங்க திருமேனியுடைய பானமும் ஆவுடையாரும் எந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்க வந்தது. இதுதான் அடிப்படை செய்தி. முதல் இலிங்கம் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது? ஏன்னா நான் ஆகம பூசையை வலியுறுத்துவதன் நோக்கமே ஆகம பூசையில ஐவகை சுத்திக்கு பின்னம் நான் சொன்ன இல்லைங்களா, நியாசம் பதிதல்ன்ற ஒரு நிலைப்பாடு. அதுல முதல் பதிதல் எதுன்னு கேட்டீங்கன்னா தண்டபங்கி நியாசம்ன்ற பகுதி தான். தண்டபங்கி நியாசம்னா என்னன்னா பெருமானை அருட்பெரும் சோதியாக பதிதல். சிவலிங்க திருமேனியே சோதி ரூபத்துல பதிதல். இதுதான் முதல் நிலைப்பாடு. நான் முன்னமே சொன்ன நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானேன்றதுலே நீராய் உருக்குதல் என்றாலே அது ஒரு ஒளி நிலைன்றதை பத்தி நாம் சிந்தித்திருந்தோம். அப்போ இந்த புறத்தை நீங்க அமைக்கக்கூடிய தண்டபங்கி நியாசம் தான் அகத்தே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒளி விளக்கம். இப்ப நாம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த ஒலி சடப்பொருளுடைய ஒலி. இந்த ஒலி வேற. நான் சொல்றது இந்த வியாபகத்தன்மையுடையது, ஆம்னி பிரசன்ட்டை பத்தி நான் பேசுறேன். அந்த ஒலிக்கும் இந்த ஒலிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வேறு நிறைய இருக்கு. அதுதான் நாம எக்ஸ்ட்ராபுலேஷன் கான்செப்ட்ல பேசுறது. என்னன்னா இதை வைத்து நாம் அதை புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதற்காகத்தான் பெருமானை தழலாகவே வழிபாடு செய்வோம். இதுதான் கடைநிலையில வள்ளலார் கூட இந்த உருவம் அருவுருவம் அருவம் அப்படின்ற எல்லா நிலைப்பாட்டிற்கும் கடைநிலையில அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக பெருமானை வைத்து காட்டினார். அது என்றோ நாம பார்த்திருக்கின்றோம். சிவலிங்க வழிபாடிலேயே முதல் வழிபாடே பார்த்தீங்கன்னா தண்டபங்கி நியாசம் அருட்பெரும் ஜோதி வழிபாடு தான். அதுல சோதி ரூபமாக நிலைநிறுத்தல் தான். அப்ப என்னன்னா சோதி இந்த லிங்கத்திலே இலங்குவதால் என்றால் விளங்கி தோன்றுவதால் அது இலங்கும்.
இலங்கி தோன்றுவதால் லிங்கம். சிவலிங்கம்ன்ற அந்த சொல்லினுடைய ஆட்சி இப்படிதான் வந்திருக்கு. நாம பார்க்கக்கூடிய அரும்பெரும் சோதியை நம்ம வழிபாடு செய்யணும்னு நினைத்தா அதுக்கு நம்மால ஒரு திருமஞ்சனம் ஆட்ட நினைக்கிறோம்னு வைங்களேன். முதல் நிலையில இருப்பவர்களுக்கு, உள்ளேயே ஒளி விளக்கம் பெறுபவர்களுக்கு தேவையில்லை, முதல் நிலை விளக்கம் பெறுபவர்களுக்கு அப்ப இந்த சோதியை நான் வழிபாடு ஆற்ற நினைக்கிறேன், என்னுடைய ஆசைக்கு ஏற்றாற் போன்று நான் பூசணி செய்ய விரும்புறேன்னா ஒரு சோதியை அமைத்து அதுக்கு நாம் வழிபாடு செய்யணும்னா ஒரு திருமஞ்சனம் ஆட்ட முடியுமா? அதற்கு ஒரு ஆடை சாற்ற முடியுமா? அப்ப சோதி வழிபாடு எவ்வாறு நாம் ஆற்றுவதுன்னா அதற்காக அமைக்கப்பட்டதுதான் முதல் நிலை லிங்கத்துல. இதை நடுதறி என்றே சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இப்படி தோன்றி இருக்கலான்ற ஒரு ஆய்வு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க பெரியவங்களா. இன்னைக்கு ஆவுடையோட நம்ம சிவலிங்க திருமேனி எப்படி இந்த ஷேப் அட்டைன் ஆச்சு, எப்படி இந்த அருவுருவம் அட்டைன் ஆச்சு அப்படின்றதுக்கு அற்புதமான விளக்கம் இருக்கு. அது புரியாம நிறைய கட்டுக்கதெல்லாம் இதை சொல்றாங்க. இதுல ரொம்ப நுட்பம் பொருந்திய ஒரு உருவம் தான் இந்த அருவுருவமாகிய சதாசிவ திருமேனி. இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அருவுருவத்தை சரியா விளக்க வேண்டிய கடமை அத்தனை ஆசிரியர்களுக்கும் இருக்கு. அதனால எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு விளக்கிய ஒரு சில விடயங்களை தங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் எடுக்கிறோம். இப்போ ஒரு நீர்னு எடுக்கிறீங்க வைங்களேன், இந்த நீருக்கே நம்ம 3 தன்மை இருக்கு. இந்த சப்ளிமேஷன், லிக்விஃபிகேஷன் அண்ட் சாலிடிஃபிகேஷன் 3 நிலைப்பாடு. அதாவது பனிக்கட்டி உருவம், நீர் அருவுருவம், அதற்கடுத்ததாக ஆவி அருவம். 3 நிலைப்பாடு நம்மோட நீருக்கே நம்மால பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இந்த மாதிரி நம்ம உடலுக்கே கூட இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிராகப்பட்டது இந்த உடலுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது இது உருவம். இந்த உடலை விட்டுச்சுன்னு வைங்களேன், இந்த உடலை விட்ட உடனேயும் இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் இந்த உடலோட சேர்ந்தா பெறக்கூடிய உருவம் இந்த உடல். இந்த உடலை விட்ட உடனே இந்த உயிருக்கு ஒரு உருவம் இருக்கு. இது அற்புதமான தியரி இருக்குங்க. இது ஒரு மனிதன் இறந்த உடனே அந்த ஆவியின் நிலைப்பாடு பற்றி நம்ம பேசியிருக்காங்க பாருங்க, அருளாளர்கள் சிறப்பா பேசியிருக்காங்க. இதை பற்றிய நமக்கு மேலை நாடுகளில் கிடைக்கப்பெற்ற அறிவியல் செய்திகளோட நம்ம தொகுத்து பார்க்கும்பொழுது அவ்வளவு, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்டியில் அவ்வளோ தெளிவான கான்செப்ட்ஸ் கிடைக்குது. அத்தனையும் நம்ம அருளாளர்கள் சொன்னதை ஒட்டி இருக்கு எல்லாமே அனுபவங்கள். இன்னும் அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. ஒரு உயிராகப்பட்டது உடலை விட்டு போயிடுத்து. ஒரு சில பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. மெடிக்கல் இதுல ப்ரூவன் பண்ண மேட்டர் தான். என்னன்னா மருத்துவர்கள் இறந்து விட்டார் என்று அறிவித்த பின் ஒரு சில நேரத்திற்கு அப்புறம் அவங்க மீண்டும் உயிர் பெற்றுடுவாங்க. இந்த மாதிரி செய்தி நமக்கு கேட்டிருப்போம், நடந்தும் இருக்கு. எனக்கு தெரிந்த அன்பர்களும் அந்த மாதிரி முறையை பார்த்தவங்க இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு அன்பர் சொன்னார், எனக்கே அந்த நிலைப்பாடு ஏற்பட்டதுன்னு கூட ஒரு அன்பர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ அவங்க மீண்டு எழுந்தவர்கள், அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்றத விளக்குறாங்க. அப்படி எல்லார்கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட தகவலும் நம்ம சாத்திரத்துல தோத்திரத்துல இருக்க தகவலும் அப்படியே ஒத்து போதுங்க. உடல்ல இருந்து உயிர் போன உடனே அதுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துயரம் இருள். சொல்ல முடியாத ஒரு கார் இருளுள்ள நம்ம மாட்டிக்கிட்டது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் பதியுது. அதனால்தான் பாத்தீங்கன்னா இன்றளவும் கூட இறந்தவர்களுக்கு உடனே நம்ம தலையில ஒரு விளக்கு ஏற்றி வைப்போம் நம்முடைய நிலைப்பாட்டிற்காக. அதற்கு அடுத்ததாக அதனுடைய வறட்சி தன்மைக்காக உடனே அதுக்கு நீர் இல்லாம வறண்டு போகும். அதனால அதற்கு ஒரு நீர் வைப்போம் ஒரு பாத்திரத்துல. இது 2 தான் முதல்ல ஒரு மனிதன் இறந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இன்னும் எங்க ஆசிரியர் பதிந்த ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீர் வச்சீங்கன்னா அந்த உடலாகப்பட்டது அங்கிருந்து எடுத்துட்டு போனோம்னா அந்த நீரின் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது அளவு குறைஞ்சிருக்குன்றாங்க. அது நாம பார்த்தவர்கள் கூறக்கூடிய செய்தி தான். ஏன்னா அவ்வளவும் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போனவங்க சொன்ன செய்திக்கு ஒத்து போகுது. அவங்க போய் ஏதோ ஒரு ஒளி பொருள் பார்த்தா மாதிரியும்
அதுகிட்ட பேசின மாதிரியும், ஆனா பேசுவதற்கு இவங்ககிட்ட வாயோ எந்த கருவி கிடையாது. ஏன்னா உயிருக்கு உண்டானது சூக்கும தன்மாத்திரை 5 மனம் புத்தி அகங்காரம் தான் இருக்குது நமக்கு தெரியும். அதனுடைய அளவு என்ன? திருமூலர் சொன்ன அளவு 1,00,000 கூறுல ஒரு கூறு. அந்த மாட்டினுடைய வாலில் இருக்கக்கூடிய அந்த முடியில இருக்கக்கூடிய டைமென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த விட்டத்தை நீங்க 1,00,000 கூரை எடுத்தீங்கன்னா, ஒரு மாட்டினுடைய வாலில் இருக்கக்கூடிய முடி எடுத்து குறுக்க நீங்க நறுக்கி அதுல 1,00,000 ஆக்கி அதுல ஒரு கூறு இருக்கு பாருங்க, அதுதான் உயிரினுடைய அளவு. எப்படி இருக்கும்னா அதற்கு இப்ப அந்த கிளிப்ட்ரான்ற கேமராலாம் வச்சு எடுக்கிறாங்க. ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில இந்த மாதிரி கேமராவை சுத்தி வச்சு அந்த உயிர் எப்படி போகுதுன்னா ஒரு மனிதனுடைய தலைவாயிலாகத்தான் வெளியே போகுது. அது ஒரு சின்ன பஞ்சு பொதி மாதிரி அந்த அளவில் இருக்கு. அது அந்த உடலுக்கு மேலேயே மிதந்து கொண்டிருக்கின்றதுன்ற செய்தி பகிரப்படுது. இது அந்த கிளிப்ட்ரான் கேமரால எடுத்து பதிவு பண்றாங்க. இதெல்லாம் நீங்க படிக்கக்கூடிய விஷயம் தான் நான் சொல்றது. எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இது கேட்டீங்கன்னா இதற்குண்டான புக்கை நான் சொல்ல போறேன், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் புக்கை பத்தி. அதுல இருந்து பெறப்பட்ட செய்தி. இதுவும் நம்முடைய சாத்திரத்துக்கு எவ்வளவு துணை போகுது பாருங்க. அப்போ இந்த உடலுடன் கூடி உருவம்னு இருந்தது இந்த உயிர். இந்த உடலை விட்டு போன உடனே இந்த உயிருக்கு அருவம் ஆயிடல. ஆனா அப்போ அதுக்கு ஒரு உருவம் இருந்தது. ஆனா ரொம்ப சின்னதா சொல்ல முடியாம ஒரு ஷேப் இருந்தது. அது அருவுருவம். இப்ப இந்த ஆன்மாவாகப்பட்டது பக்குவம் பெற்றுனா என்ன ஆகுது? போய் இறைவனடியில கலந்துருது. அப்ப என்ன ஆகுது? அது அருவத்தன்மைக்கு செய்கின்றது. தன்னிலை இழந்து பெருமானுடன் இருக்கின்றது. அங்கேயே ஆன்மாவாதான் இருக்கும். அது அருவமாகின்றது. அப்ப இந்த உடலுக்கும் இருக்கு, நீருக்கும் இருக்கு, எல்லா பொருளுக்குமே இந்த 3 நிலை இருக்கின்றது. இது என்னது? முதல்ல உருவம், அதற்கு அடுத்ததாக அருவுருவம், அதற்கு அடுத்ததாக அருவம். இத சகலம், சகநிஷ்கலம், நிஷ்கலம்ட்டு 3 நிலையா நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த உருவம்னா என்ன? நாம பார்க்கக்கூடிய மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா, சிவபெருமான் நாம சிந்தித்தோம்னா சிவபெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தங்கள் அத்தோனியும் பெருமானுடைய உருவத் திருமேனி. ரிடபாரூடரா உற்சவரை கொண்டு வரோம், அவர் உருவத் திருமேனி. நடராஜ திருமேனி உருவத் திருமேனி. அதற்கடுத்ததாக தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி உருவத் திருமேனி, காலபைரவர் உருவத் திருமேனி. இவை அத்துணையுமே பெருமானுடைய உருவத் திருமேனிகள். அப்ப பெருமானுடைய அருவம் வெளி. இந்த வெளி என்பதனுடைய அனுபவம் நாம ஒரு நாள் தனியா சிந்திக்கலாம். ஏன்னா அதை நம்ம இப்போ எல்லாரும் நம்ம சிதம்பரம் போயிருக்கோம். சிதம்பரத்துல ரகசியம் பார்ப்பது என்றால் என்ன? நடராஜ திருமேனிக்கு இடது பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு அறை ஒன்று இருக்கும். அதுல ஒண்ணுமே இல்லாம ஒரு திரை போட்டு மூடியிருப்பாங்க. அந்த திரையை விலக்கி ரகசியம் காட்டுவார்கள். அப்படின்னா நடராஜ திருமேனி ஆகிய உருவத் திருமேனியுடைய அருவுருவ திருமேனி அங்க இருக்கக்கூடிய ஆதிமூலநாதர், அதனுடைய அருவம் அங்க இருக்கு. அந்த அருவத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? வெளியா பார்க்கணும். வெளியா பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும். இது நமக்கு கிடைச்சிருக்கணும், கிடைக்கணும், கிடைக்கும். வள்ளலாருக்கு சில மாத குழந்தையிலே கிடைக்கப்பட்டது. வேவகை காட்டாம மேல் வகை காட்டி என்ன, வெளிவகை காட்டி என்ன, மேல கூரை காட்டாம வெளியே காட்டினாராம் சாமி. அந்த அனுபவத்தை அவர் கொடுத்தாராம் குழந்தையிலேயே. அத்தகைய மேலான அனுபவம் அருவ அனுபவம். அது நமக்குள்ளேயே விளங்கி தோன்றும். அதற்கு நமக்கு உருவத் திருமேனியுடைய தொடர்போ அருவத் திருமேனியுடைய தொடர்போ தேவையில்லை. அதை கடந்த நிலை. அதற்கு தான் அவர் வைக்கும்போது உத்தரஞான சிதம்பரத்தில் ஆனந்தபா நடராஜர் அமைக்கும் போது அதுவா வச்சார். அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கான்ட்ரடிக்ட் ஆகாம பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் நம்முடைய பிலாசபி, நம்முடைய தத்துவம். அப்ப இந்த அருவம் அருவுருவம் உருவம்னு வச்சாங்க. இப்ப இந்த அருவம் அருவுருவம் உருவம் வச்சோம் இல்லைங்களா, இது இந்த அருவத்திற்கும் உருவத்தையும் இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அருவுருவம். ஆனால்தான் சிவலிங்க வழிபாட நாம கடைநிலை வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்றது.
ஏன்னா சிவபூசைய எந்த நிலைப்பாடு, அதாவது சிவபூசை செய்து கொண்டேதான் இருக்கணும், ஆனா அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்திலையும் சிவலிங்கத்தின் வாயிலாக நாம் பெறக்கூடிய அனுபவமாகப்பட்டது உயர்நிலை அடைந்து கொண்டே இருக்கும். ஆனா சிவபூசையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்போ அத்தகைய அருவுருவமாகப்பட்டது எங்கிருந்து கிடைக்கப்பட்டது? காணாத அறிவினுக்கும் காணுகின்ற உருவினுக்கும் காரணமாம் நீல்நாகம் புனைந்தார்க்கு நிகழும் குறியாம் சிவலிங்கம். அது அனுபவத்தினுடைய ஒரு குறியீடு. இத பல்வேறு விதமா இந்த சிவலிங்க திருமேனியை நாம நிறுவலாம், பல்வேறு விதமா நிறுவலாம். நம்ம முதல்ல இந்த நியாசத்தை வைத்த ஒரு நிலைப்பாடு சொன்னோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்டவங்கி நியாசம் ஆகிய அருட்பெரும் சோதி ஆண்டவரே வழிபாடு செய்யணும்னா அதற்காக அமைக்கப்பட்டதுதான் நடுதறி. முதல்ல வழிபாடு எப்படி துவங்கப்பட்டதுன்னா நடுகள் வழிபாடு தான் துவங்கச்சுட்டு நம்முடைய சமயம் மற்றும் பண்பாட்டு ஆராய்ச்சியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நடுகள் என்பது முதல்ல மூதாதையர்கள் தொட்டு வந்தது அப்படின்ற நிலைப்பாடு. அதிலிருந்து தான் நமக்கு சேயோன் பெறப்பட்டு சக்தி வழிபாட்டிலிருந்து சிவம் வந்ததாக, வழிபாடு சிறந்து விளங்கியதாக ஒரு அமைப்பு முறை இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம சொல்ல வர்றது, அருட்பெரும் சோதி ஆண்டவரையே நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க வேண்டியது ஒரு உருவம் அங்க அவசியமா தேவைப்படுது. ஏன்னா சோதிக்கு நம்ம முழுமையான உபச்சாரங்கள் செய்ய முடியாது என்ற காரணத்தினால அங்க ஒரு கல் அமைத்தார்கள். அந்த கல் எப்படின்னா அதை அருட்பெரும் சோதியாகவே வழிபாடு செய்தார்கள். இதுதான் நடுதறி வழிபாடு என்று ஒரு காலத்துல கொல்லப்பட்டது. ஏதோ கன்றாப்பூர் நடுதறியை கண்ணார காணலாம் என்று நம்ம திருமுறையில கூட பார்த்திருக்கோம். அப்ப நடுதறி என்றால் அருட்பெரும் சோதியுடைய உருவ விளக்கம் இப்படி வைத்தார்கள். அதற்கு அடுத்ததாக இதற்கு திருமஞ்சனம் ஆட்டுதல், பூ புனைதல், இது போன்ற நிலைப்பாடெல்லாம் வரணுன்றதுக்காக அதை சற்றே உயரம் குறைத்து இதை கொழுந்து என்றால் நம்ம அத்தனை பேருக்கு தெரிந்ததுதான். ஒரு பூ மலர்வதற்கு முன்னும் இருக்கக்கூடிய நிலை மொக்கு போன்று இருத்தல். ஏதோ சத்தியமுற்ற சிவக்கொழுந்தேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நடுதறியை சற்று சமைத்து பக்குவப்படுத்தி கொழுந்தாக மாற்றினார்கள். அப்பதான் இந்த பானத்தினுடைய அமைப்பு கிடைக்கப்பெற்றது. அப்படி கிடைக்கப்பெற்றவுடன் அதிலிருந்து இந்த கொழுந்திலிருந்து மீண்டும் குறைத்து என் வழிபாடு செய்வதற்கு ஏற்றார் போன்று அமைத்ததுதான் முழுமுழுப்பு என்ற ஒரு நிலைப்பாடு. இதுதான் முதல்ல ஒரு சோதி வடிவம் தோன்றுவதற்குண்டான நிலைப்பாடாக இருந்தது. சோதிய வழிபாடு பண்ணணும், ஆனா அதற்கு உருவ திருமேனி கொடுக்கணும்னு நினைத்தா வந்த ஒரு நிலைப்பாடு பானம் வந்தது. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சற்று அறிவியல் சார்ந்த விடயம்தான். இந்த உலக இயக்கம் அத்துணைக்குமே அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுதான். இன்னும் நீங்க அணுவில் அணுவை அணுக வல்லார்க்குன்ற ஒரு திருமந்திரம் இருக்கு, ரொம்ப சிறப்பான திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீ இப்போ கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தேரி வரைக்கும் அதுல இருக்கு. ஏன்னா இந்த அணுதான் எல்லாத்திற்கும் அடிப்படைனா இந்த அணுவிற்குள்ளேயே நமக்கு மிகப்பெரிய சிவலிங்க தத்துவம் இருக்கின்றது. அண்டமே பிண்டம்ன்ற அண்டத்தில் இருப்பதுதான் எல்லாத்திலும் இருக்கு. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் நம்ம சொல்றோம். இப்ப இந்த அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்னா என்ன? அணுவுக்குள் இருக்கிறது தான் அப்புறத்திலும் இருக்கு. அப்ப அணுவுக்குள்ள என்ன இருக்கு? இரண்டு இருக்கு. ஒன்னு என்னன்னா அது தன்னை சுற்றி கொண்டு அதுவும் சுற்றும். தன்னை சுற்றுதல் என்பது சுழல்வட்ட சுழற்சி, சுழல்வட்ட சக்தி. அது சுத்துறது நேரியக்க சக்தி. இப்ப பூமி இருக்கு இல்லைங்களா, இந்த பூமி சூரியனை சுத்துதுன்னா இது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்துது. இப்ப தன்னை சுற்றுவது என்னன்னு பாத்தீங்கன்னா சுழல்வட்ட சக்தி இப்படி சுத்துது. இப்படி சுத்துறது மட்டுமல்லாமல் இது சூரியனையை சுத்தும் பொழுது நேரியக்க சக்தியா சுத்தும். அப்ப தன்னை சுற்றி நேர சுத்துது. இரண்டு சக்தி, தன்னை சுற்றுவது சுழல்வட்ட சக்தி, நேர போவது நேர்கோட்டு சக்தி. இதுதான் பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச இயக்கம் அத்துணைக்கும் அடிப்படை. நீங்க ஒரு காயினை கூட சுத்தி விட்டு பாருங்களேன், டார்க் டெவலப்டுவாங்க.
இப்போ ஒரு காயின்ல நீங்க டார்க்கை டெவலப் பண்ணீங்கன்னா அது சுத்தம். அது நல்ல கரெக்டா நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அது சுத்தறதோட லைட்டா மூவ் ஆகும். இது சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா கரெக்டான ஸ்பின்னிங்ல இருந்ததுன்னா அது மூவ் ஆகும். அப்ப தன்னையும் சுத்திக்கிட்டு நேராவும் போகுது பாருங்க. அப்ப தன்னையும் சுற்றுவது சுழல்வட்ட சக்தி, நேரா போவது நேர்கோட்டு சக்தி. இது இரண்டையும் தான் வைத்து உலக இயக்கத்திற்கு அடிப்படையா வச்சாங்க. முதல்ல தன்னை சுத்துது, அப்புறம் நேரா சுத்துதுன்னு போட்டாங்க. இதுதான் நாம் இன்றும் பிள்ளையார் சுழியாக போடுகின்றோம். இது அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நேர்கோட்டு சக்தி என்பது பானம், சுழல்வட்ட சக்தி என்பது ஆவுடையார். அப்ப இந்த உலகையத்திற்கு அத்துணைக்குமே இது இரண்டு தான். அதனால பாத்தீங்கன்னா முதல்ல சக்தி அனுபவம் ஏற்பட்டவுடனேதான் சிவ அனுபவம். முதல் சுழல் சக்தி அனுபவம் ஏற்பட்டவுடனேதான் நேர்கோட்டு அனுபவம் ஏற்படும். அப்ப எல்லாவற்றிற்கும் அணுவை வைத்துக் கொண்டு இப்ப பானமாகிய நேர்கோட்டு சக்தியை சமைத்தவுடனே சுழல்வட்ட சக்திக்காக ஆவுடையாரை சமைத்தார்கள். அப்ப இந்த உலக உழற்சிகளிலே அந்த சுழற்சியிலேயே இந்த ஆன்மாவை சுழன்ற அனுபவம் பெற்று பெற்று இந்த உலகாயுத அனுபவத்தின் வாயிலாக எல்லாத்தையும் விட்டு 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 சிவானுபவத்தை நாடி அது அந்த நேர்கொட்ட சக்தியான பானத்திடம் முதல் நிலையில் அமைவதுதான் திருவடி இன்பம்னு வச்சாங்க. இந்த திருவடி இன்பம் அந்த சக்தியின் வாயிலாக பெருமானுடைய திருவடியை பானத்திடம் சேர்தல் தான் திருவடி இன்பம், சீவன் முத்த நிலை என்று நமக்கு பெரியவர்கள் சொல்றாங்க. அதன் பின்பு இந்த பானத்தின் வாயிலாக மேலே சென்று இதை கடந்து அண்டவெளி அனுபவத்தில் மாறுவதுதான் நமக்கு பரமுத்தியாக நமக்கு சொல்றாங்க. அத்தகைய ரெண்டு முத்திய நமக்கு தெளிவா காட்டினதுனாலதான் நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய நம்முடைய அருணகிரிநாதரும் சொல்லியிருக்காரு, எட்டும் இரண்டும் அறியாத என் செவியில் எட்டும் இரண்டும் இதுவென்று இளங்கமென, எட்டும் இரண்டும் இது என்று இலிங்கமென, எட்டும் இரண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோன் என்ற அருணகிரிநாதர். எட்டும் இரண்டும்னா என்னன்னு தெளிவா எனக்கு சொன்னார்ன்றார். அப்ப அந்த எட்டும் இரண்டும்னா என்ன? நான் அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த உலக அனுபவத்திற்காக படைக்கப்பட்ட விடயங்கள். இந்த ஆன்மாவாகப்பட்டது குற்றத்தில் இருக்கு. இது இந்த உலக அனுபவத்தை துய்த்து அனுபவம் பெற்று அறிவு தெளிவு பெற வேண்டும். அதற்கு இந்த உலகம் வேண்டும். இந்த உலகத்தின் அடிப்படை 5 பூதம். இந்த 5 பூதம் இருந்தா மட்டும் போதாது. இந்த உலகத்தினுடைய படைப்பு அத்துணைக்குமே தோற்றம் அத்துணைக்குமே காரணம் ஒளி வேண்டும். ஒளி பொருளாக 2 சூரியன் சந்திரன், 5 பூதம் 7. அதற்கு அடுத்ததாக ஆன்ம கூட்டங்கள் 8. இந்த 8ஐ இணைச்சி 2 வகையான அனுபவமாகிய திருவடி இன்பம், திருமுடி இன்பம் இரண்டையும் நமக்கு அமைத்து நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தினார். இதுதான் கடைசியில சொல்லும் பொழுது எட்டும் இரண்டும் வெளியா அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொல்றார். எட்டும் இரண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோனேன்ற அந்த வெளி அனுபவத்தை பற்றி அற்புதமாக அட்டமூர்த்தம் வாயிலாக எனக்கு 2 வகையான இன்பத்தை பெருமான் காட்டி அருளினார். அப்ப சிவலிங்க திருமேனி என்பது எனக்கு இந்த உலகாயுதமான விடயங்களிலிருந்து விடுவிடுத்து பெருமானை நோக்கி அடைந்து அவருடைய திருவடி இன்பம் பெற்று மேலான சாயுச்சிய நிலை அடைவதற்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைமை. அதற்காக சமைக்கப்பட்டதுதான் இந்த சிவலிங்க திருமேனி. அதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த சிவலிங்க வடிவான பானமும் ஆவுடையாரும் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் நிறுவுகின்றார்கள். இது ஒரு நிலை. எப்படி நடுதறி, சிவக்கொழுந்து, முழுமுழுப்பு, ஆவுடையார் என்று அமைத்து சக்தி சிவமாக நிலைநிறுத்தியது. அடுத்ததாக நீரும் நெருப்பும் என்ற அளவில் பார்த்தீங்கன்னா நெருப்பாகப்பட்டது எப்பவும் மேலே எழக்கூடிய நிலைப்பாடு, நீராகப்பட்டது பரவக்கூடியது. ஒரு சோதி ஏற்றினீங்கன்னா அது எப்படி நீங்க கீழே பிடித்தாலும் சோதி மேல் நோக்கி தான் எழும்போம். இப்ப நீரை ஒரு பூமியில ஊத்துறீங்க, அந்த நீரை விட்ட உடனே அந்த பூமியில அது பரவுது. நீர் பரவும் தன்மை, நெருப்பு எழும் தன்மை,
நீரும் நெருப்பும் போல சிவலிங்கம் என்று சிவலிங்கம் உண்மை என்ற பகுதியில் ஒரு நம்முடைய அருளாளர் ஒருத்தர் குறிப்பிட்டார். அந்த மாதிரி பல்வேறு விதமான விடயங்கள் இந்த சிவலிங்க திருமேனிக்கு உண்டான விளக்கமா நாதம் பிந்துவா குறிப்பிடுறாங்க, சிவம் சக்தியா குறிப்பிடுறாங்க, இப்ப நான் சொன்ன அந்த அருட்பெரும் சோதி ஆண்டவரா குறிப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் அட்டமூர்த்தமா குறிப்பிடுறாங்க, நவம் தரும் பேதமா குறிப்பிடுறாங்க. எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து இந்த சிவலிங்க திருமேனியாகப்பட்டது விளங்கி தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு விளக்கமான சிவலிங்க திருமேனியை ரொம்ப சாதாரணமா நம்ம கையாளக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை புரிந்து கொண்டு அதற்குண்டான அனுபவம் பெறுவதற்காக நாம இந்த சிவலிங்க திருமேனியை நாம பயன்படுத்த வேண்டும், அதாவது வழிபாடு ஆற்ற வேண்டும். இந்த சிவபூசையின் வாயிலாக மேலான பரமுத்தி அடைவதற்குண்டான அறிவு விளக்கத்தை பெற வேண்டும். அதற்கு முதற்கண் இந்த சிவலிங்கம் என்ற அந்த சிவலிங்க திருமேனியுடைய உருவத்தினுடைய விளக்கத்தையே நாம் முழுமையாக நான் இப்ப சிறிது உங்ககிட்ட அதனுடைய மேலீடான செய்திகளை கோடிட்டு காட்டியிருக்கேன். நீங்க இதை வைத்துக்கொண்டு மேலும் ஆய்வு செய்யணும். ஏன்னா இதை நாம மேலும் மேலும் சிந்திக்க சிந்திக்க தான் சிவலிங்க திருமேனியுடைய முழுமையான விளக்கம் நமக்குள்ள கிடைக்க பெறும். இது மிகப்பெரிய அறிவியல். சிவலிங்கம் என்பது மிகப்பெரிய அறிவியல். இதை நீங்க சிந்திக்க சிந்திக்க சாமி உங்களுக்கு நிறைய செய்தி ஏன்னா என்னங்க பூசைனா நாம இந்த இத்தனை திருமஞ்சனம் ஆட்டுறோம், ஆடை சாத்துறோம், அதுதானங்க பூசைன்னா அந்த பூசை என்பது அதுக்கு அடுத்த நிலை. முதல்ல நம்ம எதற்கு பூசனை செய்யறோம்னே தெரியணும்ல. நாம பெற்றோர்களை ஏற்றி போட்டுறோம்னா பெற்றோர்களுடைய நிலைப்பாடு தெரிந்து ஏற்றி போற்றும் பொழுது இருக்கக்கூடிய நிலைப்பாடு, என்னை இத்தனை மாதம் பெற்று வளர்த்த தாய்க்கு நான் சிறப்பு செய்கின்றேன், என்னை சரியான முறையிலே சிறப்பாக வளர்த்த தந்தைக்கு சிறப்பு செய்கின்றேன், இது எவ்வளவு பெரிய நன்றி கடன்றதை நினைத்து நான் ஆற்றும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு பொதுவா பெற்றோர்னு செய்ய சொல்ல ஏற்படுமா? அப்ப சிவலிங்க திருமேனினா என்னன்னு புரிந்து கொண்டு நாம செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு விளக்கம் என்பது வேறு. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு நுட்ப செய்திகளை உள்ளடக்கியது நம்ம சிவலிங்க திருமேனி. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று நாம் பெற்ற செய்தினா உருவம் என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர மூர்த்தங்களையும் அருவம் என்று சொல்லக்கூடிய வெளியையும் நமக்கு இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நிலைப்பாடுள்ள வழிபாடு சிவலிங்க வழிபாடாகிய அருவுருவ வழிபாடு என்ற செய்தியை தங்களுக்கு கொடுத்து இந்த அளவில் இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்கின்றோம். இனி வரக்கூடிய வகுப்புல பாத்தீங்கன்னா சிவபூசை எப்படி ஆற்றுவது. ஏன்னா இந்த 2 தொகுப்பும் பாத்தீங்கன்னா சிவபூசையினுடைய பலனை நாம முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதை தெரிந்து கொள்ளாம சிவபூசை ஆற்றுவதனால நமக்கு முழுமையை நோக்கிய பயணம் செய்ய முடியாது. அதனால்தான் இந்த 2 தொகுப்புல சிவலிங்க திருமேனியுடைய முழுமையை பற்றி நான் கூறியிருந்தேன். ஏன்னா அதனுடைய விளக்கம் நமக்கு முதல்ல தெரிய பெறணும். இன்னும் இதுல நாதம் விந்தா எப்படி சிவலிங்க திருமேனியை பார்க்கலாம் அப்படின்ற நிலைப்பாடுலாம் இருக்கு. அட்டமூர்த்தமா எப்படி சிவலிங்க திருமேனியை பார்க்கலாம், இதுல கீழே இருக்கக்கூடிய பிரமன் பாகம் எது, திருமால் பாகம் எது, அதற்கப்புறம் உருத்திர பாகம் எது, இந்த அடிப்படையில சைவ தத்துவத்தை எப்படி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் சிவலிங்க திருமேனியா பாக்குறோம். இதுல எத்தனை வகை லிங்கம், மெயினா 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல சமகண்ட லிங்கம்னு இருக்கு, வர்த்தமான லிங்கம்னு இருக்கு, சைவாக்திய லிங்கம்னு இருக்கு. சமகண்ட லிங்கம்னு பாத்தீங்கன்னா பிரம பாகம், திருமால் பாகம், உருத்திர பாகம், இது 3மே ஈக்குவலா இருக்கும், சமநிலையில இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிட் அளவு வச்சுங்க பிரமன் பாகத்துக்கு, அதற்கப்புறம் திருமால் பாகமும் அளவுல இருக்கும், உருத்திர பாகமும் அளவுல இருக்கும். இதை நீங்க வர்த்தமான லிங்கத்துல பாத்தீங்கன்னா பிரமன் பாகம் இருந்தா திருமால் பாகம் 2A அளவுல இருக்கும், உருத்திர பாகம் 3A அளவுல இருக்கும். இதை சைவாக்திய லிங்கத்துல பார்த்தீங்கன்னா பிரமன் பாகம் திருமால் பாகம் இரண்டுமே A இருக்கும், உருத்திர பாகம் 2A அளவுல இருக்கும். இது தத்துவம். இது வெறும் நம்ம உருவம்னு கொல்லக்கூடாது, இதன் பின்புலமாக மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. சரி, இது மெயின் 3 கிளாசிபிகேஷன். அதற்கப்புறம் இருக்கிறது எத்தனை லிங்க வகைகள் இருக்குன்றீங்க நீங்க. அவ்வளவு லிங்க வகைகள் நாம சொல்ல போனோம்னா நாம இப்ப பாக்குறது ஒரு திருக்கோயில பார்க்கக்கூடிய லிங்க வகைகள் என்ன, அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன,
ஆரிட லிங்கம்னா என்ன, தெய்வீக லிங்கம்னா என்ன, திவ்ய லிங்கம்னா என்ன, மானிட லிங்கம்னா என்ன, அத்துணை விளக்கங்களும் நமக்கு தெளிவா ஆகமத்துல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 6 வகை லிங்க பானலிங்கத்தோட சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சுயம்புலிங்கம் இல்லாம. அப்போ இத்தனை லிங்கம், இந்த கிளாசிபிகேஷன், இதெல்லாம் ஒன்னும் இல்லாமையா வச்சிருப்பாங்க. இப்ப நாம வழிபடக்கூடிய இப்ப ராஜராஜன் அமைத்த கோயிலை நம்ம பார்க்கிறோம், தஞ்சை கோயில பார்க்கிறோம். அது எந்த வகையான லிங்கம்? யார் அமைச்சது? மானிட அமைச்சதற்கு மாநில ரிஷிகள் அமைச்சிருக்கு, தேவர்கள் அமைச்சருக்கு தேவ ரிஷிகள் அமைச்சது இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏன் சொல்ல வரேன்னா, பதிட்டை என்பது ஆதிசைவர்களால மட்டும் இல்ல மாநிலர்களாலும் பெறப்படுவது. இதற்கு ரொம்ப நுட்பமான செய்தி ஒண்ணு இருக்கு. சாதுர் வர்ணிக ஆதிகாமிக ஆகமம். என்னன்னா, ஆகமம் என்பது அத்துணை பேருக்கும் பொதுவானதுதான், குறிப்பிட்டவர்களுக்காக அல்ல. ஆகமம் என்பது எல்லா ஆன்மாக்களையும் உய்வு பெறுவதற்காக அமைக்கப்பட்டது. இதுல 28 வகையான ஆகமம் இருக்கின்றது. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடியது 6 வகை ஆகமம் தான் இருக்கு. அது கூட நம்ம கிட்ட இல்ல, புதுவையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 6 வகை ஆகமமும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு மற்றும் தேவநாகரில தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அப்ப நாம இதை எதை வைத்து இப்ப இந்த கோயில் வழிபாடு எல்லாம் செய்யறோம்? முதல்ல இப்ப இருக்கக்கூடிய நீங்க ஆகமங்கள் நாம சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஆகமமே ஒரு கோயில்ல கட்டப்பட்ட ஆகமத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆகம பூசை செய்யணும்ன்றோம். அந்த மாதிரியே இப்ப எங்கேயுமே இல்லை. ஏன்னா அதற்கப்புறம் வரக்கூடிய அரசர்களால அந்த ஆகம கோயில்கள் கலப்பாகமமா மாறிடுது. காரணாகம கோயில் ஒண்ணு கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதற்கப்புறம் வரக்கூடிய அரசர்கள் அவங்களுக்காக ஒரு சில விடயங்களை அதுல புகுத்துனாங்க, ஒரு சில மூர்த்தங்களை அதுல நிர்மாணிச்சாங்க. அப்ப அந்த கோயில் கட்டுவிக்கப்பட்ட அந்த ஆகமம் மாறிடுது. இதற்கு பேர் கலப்பாகம் சங்கீர்ண ஆலயம் என்று பெயர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் கலப்பாகமம் தான். குறிப்பிட்ட ஆகமம்னு சொல்லக்கூடிய கோயில்கள் வெகு சில இருக்கலாம். ஆனால் நிறைய, என்ன நாமளே பார்க்கிறோம், 272 தல கோயில்லையும் நவக்கிரகம் பூக்கப்பட்டிருக்கு. நவக்கிரக வழிபாடு செய்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள் அல்ல. அதுலயே ஆகமம் ஆகப்பட்டது மாறிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அந்த ஆகமத்தோட மற்ற வழிபாடு சேர்ந்ததனால் இதற்கு பெயர் கலப்பாகமம்னு ஆயிடுது. அப்போ எல்லா ஆகமத்தையும் ஒன்று சேர்த்து 12ஆம் நூற்றாண்டு வாக்குல அகோர சிவாச்சாரியார் என்பவர் ஒரு பத்ததி பண்ணாங்க. அந்த பத்ததியின் அடிப்படையில தான் இன்றளவுக்கும் திருக்கோயில்கள் நிர்மாணித்தல், பூசனை ஆற்றுதல் தான் நடைபெறுது ஒழிய மூல ஆகமத்தை படி பெரும்பாலான கோயில்களில் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை கருத்து. இது ஆசிரியர்கள் வாயிலாக பெறப்பட்ட செய்தி தான். அப்போ இத்தனை வகையான சிவலிங்கம், இத்தனை வகையான ஆகம பூசி, இவ்வளவு அறிவு சார்ந்து ஒன்னொன்னுத்தையும் வச்சிருக்காங்களே, அதுல எவ்வளவு தெளிவு நம்ம பெற வேண்டியது இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் செய்யற போன்று இதையும் பொத்தாம் பொதுவாக அமைக்காமல் இந்த சிவலிங்க தூய்மையினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு அதனுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய பூசையினுடைய அளவு சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இத்துணை பொதுநிலை செய்திகளாக சிவலிங்கத்தை பற்றிய செய்திகளையும் லிங்க திருமேனியை பற்றிய செய்திகளையும் ஆகம செய்திகளையும் நாம பகிர்ந்தோம். அடுத்த நிலை, அடுத்த தொகுப்புல நேரடியாக சிவபூசையில் இருக்கக்கூடிய முதல் நிலைப்பாடான ஐவகை சுத்தியிலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். ஆனால் அன்புள்ள பெருமக்களே, நீங்க இதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாம சொல்லக்கூடியதை நீங்க கண்டிப்பா குறிப்பெடுத்துக்கணும். வாய்ப்பு இருந்தா நம்ம இதை அடுத்த பகுதி போடும்பொழுதே அதுல ஒரு ஸ்லைட் மாதிரி போடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபிரம்ம மந்திரம், உருவிரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய சடங்க மந்திரங்களை எழுதுறோம். ஏன்னா அன்புல செய்யக்கூடிய பூசையில கூட இந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தி செய்தீங்கன்னா மிகப்பெரிய விளக்கம் தோன்ற பெறும். அதனால முறைமையை தெரிந்து கொண்டு முறையாக அதற்குண்டான கால அளவு கொடுத்து சிவபூசை செய்யுமாறு தங்களுடைய தாழ் பணிந்து ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த தொகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.